இன்றைய தினம் அதிகாலை வேளையில் இலங்கையில பாரிய விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதாவது வவுனியா ஓமந்தை பகுதியில் தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்குது. அதுவும் 2 பாரவூர்திகள் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கு. வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பாரவூர்தி ஒன்று ஓமந்தை பகுதியிலே பழுதடைந்த நிலையில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தான் இந்த பழுதடைந்துள்ள பாரவூர்தியினை பழுது பார்க்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வரும்போது யாழ்ப்பாணம் நோக்கி இன்னும் ஒரு பாரவூர்தி பயணித்த வேளையில் அந்த பழுதடைந்துள்ள பாரவூர்தியின் பிற்பகுதியில அந்த வந்த பாரவூர்தி மோதி சென்றுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது. குறித்த விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதிக பனிமூட்டமான நிலையால தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி போலீசாரினுடைய ஆரம்பகட்ட விசாரணையின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதால ஏனியன் வீதி போக்குவரத்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட சுமார் 3 மணி நேரம் தடைப்பட்டதுடன் நீண்ட வரிசையில் வாகனங்கள் தரித்து நின்றதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். இதனால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை சந்தித்திருந்தார்கள். இது ஒரு பாரிய விபத்து. ஆனால் கடவுள் சித்தமாக யாருக்கும் எந்த விதமான உயிராபத்தும் வரவில்லை. ஆனால் 2 நபர்கள் காயமடைந்த நிலையில் தற்போது வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் தற்போது குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஓமந்தை போலீசார் முன்னெடுத்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.